கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம இது க்ளீன் சயின்ஸ் அப்படின்ற இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டில் இருந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு 2% வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து இப்போது நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு அப்படின்றப்ப நம்ம அந்த சப்போர்ட்டில் வந்து நம்ம இப்போ கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் கொடுக்கக்கூடிய இந்த நாலேஜ் எல்லாமே நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டுமே. நீங்கள் வாங்குங்க விற்றுருங்க அப்படின்ற எந்த விதமான சஜஷனும் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்கல. உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஓன் முடிவை ஓன் டிசிஷனை நீங்கள் எடுங்க. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட 2 ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த க்ளீன் சைஸ் அப்படின்ற இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த க்ளீன் சயின்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை நான் வீக்லி ஷார்ட்டில் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ வீக்லி ஷார்ட்டில் எடுக்கும்போது இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால் தான். இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 2700 வைங்களேன். ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலில் இருந்துட்டு இந்த ஸ்டாக் இப்போது ஒரு கிராஜுவலாக உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டவுன் சைடில் தான் இந்த ஸ்டாக் வந்து இருக்குது. ஆனாலும் இந்த ஸ்டாக்கை நம்ம கவனிச்சோம்னா இந்த சப்போர்ட்லாம் வரும்போது ஒரு ரேலியை கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் ஃபால் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஜோனெல்லாம் நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே தான் போயிருக்கு. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்னாச்சு, ஸோ இந்த ஜோன். ஸோ இங்கேருந்து அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, இங்கேருந்து ஒரு ரேலியை கொடுத்துட்டு அங்கேருந்து அகைன் மறுபடியும் இப்போ கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஜோன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஜோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக என்ன ஆகும், ஸோ ஆக்ட் ஆகிட்டுருக்கு இந்த ஜோன். அதாவது வீக்லி ஷார்ட்லேருந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா டெய்லியில் கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஜோன் பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைனை எப்போல்லாம் டச் பண்ணுதோ, இது வந்து இந்த ரெட் கலர் இதை எப்போல்லாம் டச் பண்ணுதோ இங்கே டச் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அகைன் அங்கேருந்து கீழே விழுகுது. ஸோ அப்படி ஏன் விழுகுது அப்படின்னா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நியூ ஹையை வந்து க்ரியேட் பண்ணவே இல்லை. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஜோன் பார்த்தோம்னா இங்கேருந்து, அதாவது இந்த ஜோன்லேருந்து மேலே போகுது, அகைன் கீழே விழுந்துட்டு மறுபடியும் மேலே போகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட கண்டினியூட்டி ஸோ இங்கே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த ஜோனில் என்ன இருக்குது, மேலே போயிட்டு இங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு, அகைன் மறுபடியும் கிழந்திருக்கு. ஸோ இதே தான் மறுபடியும் உங்களுக்கு என்ன ஆக போகுது, ஸோ ரிப்பீட் ஆக போகுது. இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு இருக்கு இல்லையா, ஸோ இதோட இந்த கண்டினியூட்டி இருக்கு இல்லையா, இங்கே வந்து உங்களுக்கு அகைன் மறுபடியும் ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே விழுகலாம். ஸோ விழுகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ கரண்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இன்றைக்கி ஒரு 2% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் டெய்லியில் பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அது கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்றது இன்னொரு பக்கம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ டெய்லியில் நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை உங்களுக்கு புரியும். கரெக்டாக இந்த ஜோனில் பாருங்கள், இன்றைக்கி ஒரு 2% வந்து இது வரைக்கும் உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியும் இங்கேருந்து என்ன இருக்குது, உங்களுக்கு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே, அதுக்கப்புறம் சைட்வேஸ், இப்போ அகைன் மறுபடியும் செகண்ட் டைம் வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு புல் பேக் கொடுத்துருக்கு. இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சப்போர்ட்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த சேனலை உடச்சிச்சு அப்படின்னாலே என்ன பண்ணலாம், உடச்சி ஒரு ப்ராப்பரான ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆன மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும். ஸோ இது வந்து எஸ்எல் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, இதை பொறுத்து அதாவது இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதுக்கான காரணங்கள்லாம் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சேனல், அதாவது இந்த சேனல் பார்த்திங்கன்னா ஒரு 1492 அப்படின்ற அந்த ப்ரைஸில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சால்டேட் அதாவது சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டுருக்கு. இந்த ரீசனால் நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே,
பேங்க் ஆஃப் பரோடா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது வந்து இப்போதைக்கு என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, இதோட ரெசிஸ்டன்ஸை, அதாவது எடுத்திருந்தால் இங்கே எடுத்துருக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே கொடுத்துருந்துருப்போம். ஸோ அது இருக்கட்டும். ஸோ எடுத்திருந்தால் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை உடச்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துருக்கணும். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஜோனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 256 அப்படின்ற இந்த இடத்துல இருந்து இது மேலே போணுச்சுன்னா 264 வரைக்கும் போகும். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம எஸ்எல் எங்கே வைக்க முடியும்? ஸோ எஸ்எல் அப்படின்றப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஜோனில் பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு அப்படி நீங்கள் நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணணும். இந்த 264 அப்படின்ற இந்த ப்ரைஸை பீட், அதாவது ஹிட் பண்ணி மேலே போகும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஹை இன்னும் மேலே இருக்குது. ஸோ இதை உடைக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்குறதா இருந்தால் எங்கே வேணாலும் வாங்கலாம். ஆனால் ப்ராப்பரான இடத்துல நம்ம வாங்கணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த ஹையை 264 அப்படின்ற ப்ரைஸை வந்து பீட் பண்ணி மேலே போகும்போது நம்ம வந்து பிரேக் அவுட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம். இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போது கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து உங்களுக்கு அது மேலே ரேலி ஆகி மேலே போயிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கில் நமக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. ஸோ நம்ம பை பண்ணணும், பை பண்ணியிருந்தால் அந்த 609 அப்படின்ற அந்த ப்ரைஸில் பை பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த கன்சாலிடேட் ஜோன் இருக்கா, இந்த ஜோன், அதாவது இந்த 654 பிரேக் பண்ணும்போது நம்ம பை பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இது ரெண்டையும் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கு போய் துரத்தி பிடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடா இருக்குது. ஸோ இன்னும் நிறைய ஸ்டாக்குலாம் நமக்கு பேங்கிங்லேயே உங்களுக்கு கிடைக்கும், பிஎஸ்யூ பேங்க்லேயே. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ விட்டுறலாம். ஓகே, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ளீன் சயின்ஸை பற்றியும் நம்ம பேசி அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.